டிஎம்கே மீது மக்கள் கூறும் குறைகள் என்னென்ன என்று பார்ப்போம். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இன்று சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. சங்கிலி பருப்பு, தாலி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும்னு சொன்னார் வள்ளுவர். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ணணும் சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்கன்னு. ஒரே ஒரு ரகசியம் தான், மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழ்நாடு அரசியலில் கடந்த சில வருடங்களாக ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட விஷயம் என்னன்னா, டிஎம்கே அரசின் ஆட்சி எப்படி இருக்கு. 2021 தேர்தலில் விடியல் அரசுன்னு சொல்லிட்டு பெரிய வாக்குறுதிகளோட ஆட்சிக்கு வந்தது. முக ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்றாரு. அந்த நேரத்துல டிஎம்கே என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவோம், வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துவோம், மாணவர்களுக்கு நல்ல கல்வி கொடுப்போம், ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்போம். அப்படி 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனா இப்ப 5 வருடங்கள் ஆட்சிக்கு பிறகு பல விஷயங்கள் பற்றி மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. சிலர் சொல்றாங்க நல்ல ஆட்சி, சிலர் சொல்றாங்க நிறைய பிரச்சனைகள். அந்த விஷயங்கள்ல முக்கியமான விமர்சனங்கள் என்னன்னு இப்ப நாம ஒரு விஷயமா பார்ப்போம். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். முதல்ல நாம பேச போற விஷயம் சட்டம் ஒழுங்கு. தமிழ்நாடு ஒரு காலத்துல இந்தியாவில் மிகவும் அமைதியான மாநிலம் என்று சொல்லப்பட்டது. ஆனா கடந்த சில வருடங்களாக சில சம்பவங்கள் மக்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. சில அரசியல் கட்சிகள் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் கொலை சம்பவங்கள், கும்பல் தாக்குதல்கள், வழிப்பறி இவை அதிகரிச்சிருக்குன்னு. சில கணக்குகளின்படி பெரிய நகரங்கள்ல குற்றங்கள் 30% வரை அதிகரிச்சிருக்குன்னு கூட பேசப்படுகிறது. அதுக்கு உதாரணம் தான் நாங்குநேரி சம்பவம். 2023 திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. ஒரு மாணவர் மீது நடந்த தாக்குதல் தமிழகம் முழுக்க பேசப்பட்டது. சாதி அடிப்படையில அந்த மாணவர் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த சம்பவம் அரசியல் ரீதியாகவும் பெரிய விவாதமாக மாறியது. வேங்கை வயல் சம்பவம் அடுத்த பெரிய சம்பவம். வேங்கை வயல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். அங்க என்ன நடந்துச்சுன்னா, குடிநீர் தொட்டிக்குள்ள மனித மலத்தை கலந்த சம்பவம். இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க செய்தியாக வந்தது. இதனால் சமூக சமத்துவம் பற்றியும் பெரிய விவாதம் நடந்தது. லாக்அப் மரணங்கள் மற்றொரு விஷயம். லாக்அப் மரணங்கள் சில செய்திகளின்படி கடந்த சில வருடங்களில் 20க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நடந்ததாக பேசப்பட்டது. இதனால் காவல்துறையின் செயல்பாடு குறித்து கேள்விகள் எழுந்தன. போதைப் பொருள் பிரச்சனை அடுத்து மிகவும் அதிகமாக பேசப்பட்ட விஷயம். போதைப் பொருள் தமிழ்நாட்டில் சில இடங்களில் கஞ்சா, சிந்தடிக் ட்ரக்ஸ், போதை மாத்திரைகள் பரவுகிறது என்று செய்திகள் வந்தன. சில அரசியல் தலைவர்கள் கூட சொன்னார்கள், இது மாணவர்களிடம் கூட பரவி வருகிறது. இதனால் சமூக அமைப்புகள் கவலை தெரிவித்தன. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் 2024 நடந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் சம்பவம் தமிழ்நாட்டை அதிர்ச்சியடைய வைத்தது. அந்த விஷச்சாராயம் குடித்ததால் 50க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தார்கள். இதனால அரசுக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் எழுந்தன. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. இப்ப தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி பார்க்கலாம். 2021 தேர்தலில் திமுக 505 வாக்குறுதிகள் கொடுத்தது. ஆனா சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க, அதுல நிறைய விஷயங்கள் இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை. நீட் முக்கியமாக பேசப்பட்ட விஷயம். நீட் தேர்வு திமுக தேர்தலில் சொன்னது முதல் கையெழுத்து நீட் ரத்து. ஆனா இப்ப வரை நீட் ரத்து ஆகவில்லை. இதனால் மாணவர்கள் தொடர்ந்து அந்த தேர்வு எழுத வேண்டிய நிலை இருக்கிறது. வேலைவாய்ப்பு அடுத்த முக்கிய வாக்குறுதி வேலைவாய்ப்பு. திமுக சொன்னது 5.5 லட்சம் அரசு வேலைகள் வழங்கப்படும். ஆனா விமர்சகர்கள் சொல்றாங்க, அதுல ஒரு பகுதி மட்டும்தான் நிறைவேறியது. இதனால் இளைஞர்களிடம் அதிருப்தி இருக்கிறது. ஓபிஎஸ் தமிழ்நாட்டில்
அரசு ஊழியர்கள் பல வருடங்களாக ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அது என்னன்னா, பழைய ஓய்வூதிய திட்டம். சுமார் 6 லட்சம் அரசு ஊழியர்கள் இதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஊழல் குற்றச்சாட்டுகள் தமிழ்நாடு அரசியலில் அடிக்கடி பேசப்படும் விஷயம். ஊழல். திமுக அரசின் மீதும் சில ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. சில அமைச்சர்களுக்கு எதிராக பெரிய தொகை ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்ததாக செய்திகள் வெளியானது. டாஸ்மாக் தமிழ்நாட்டில் அரசு நடத்தும் மதுக்கடைகள். டாஸ்மாக் ஒரு வருடத்தில் 40,000 கோடி ரூபாய்க்கும் மேல் வருமானம் இந்த கடைகளில் இருந்து வருகிறது. ஆனா சில அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க, இந்த துறையில கூட ஊழல் நடக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு. குடும்ப அரசியல் தமிழ்நாடு அரசியலில் அடிக்கடி கேட்கும் வார்த்தை குடும்ப அரசியல். டிஎம்கே அரசில் மு.க. ஸ்டாலின் முதல்வர், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர். இதனால் எதிர்க்கட்சிகள் மற்றும் மக்கள் டிஎம்கே ஒரு குடும்ப கட்சி என்று விமர்சிக்கிறார்கள். வரி உயர்வு மற்றொரு விஷயம். வரி உயர்வு. சில வரிகள் கடந்த சில வருடங்களில் உயர்த்தப்பட்டதாக கூறப்பட்டது. உதாரணமாக மின்சார கட்டணம், சொத்து வரி இவை உயர்ந்ததாக மக்கள் கூறினர். மாநில கடன், தமிழ்நாடு அரசின் கடன் பற்றியும் பெரிய விவாதம் நடந்தது. சில மதிப்பீடுகளின்படி தமிழ்நாடு அரசின் மொத்த கடன் 8 லட்சம் கோடியை கடந்தது. இதனால் பொருளாதாரம் குறித்து கேள்விகள் எழுந்தன. விவசாய பிரச்சனைகள். சில விவசாயிகள் கூறியது, நெல் கொள்முதல் தாமதம், பணம் கிடைக்க தாமதம். இதனால் விவசாயிகள் சில இடங்களில் போராட்டம் நடத்தினர். போக்குவரத்து மற்றொரு பிரச்சனை. அரசு பேருந்துகள். சில தகவல்களின்படி தமிழ்நாட்டில் 20% பேருந்துகள் குறைவாக இருக்கிறது. இதனால் கிராமங்களில் பயணிகள் சிரமப்படுகிறார்கள். மொத்தத்தில் பார்த்தால் 2021 முதல் 2026 வரை டிஎம்கே ஆட்சியில் சில நல்ல திட்டங்களும் இருந்தது. அதே நேரத்தில் சில பிரச்சனைகளும் இருந்தது. அதனால்தான் இந்த அரசு பற்றி மக்களிடையே பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? டிஎம்கே அரசு நல்ல ஆட்சி கொடுத்ததா, அல்லது இன்னும் அந்த மாற்றங்கள் தேவைப்படுகிறதா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள்.